சிம்மம். சிம்ம ராசிக்கு இத்தனை நாட்களாக தொழில் ஸ்தானமாகிய 10ஆம் பாவத்தில் இருந்த குரு பகவான் இப்ப லாபஸ்தானமான 11ஆம் பாவத்திற்கு மாற இருக்கிறாருங்க. இதனால சிம்ம ராசிக்காரர்களுடைய லாபங்கள் அதிகரிக்குங்க. குரு பகவான் இருக்கும் இடத்தை பெருக்குவார் அப்படின்றதன் அடிப்படையில லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு இந்த சிம்ம ராசிக்காரருக்கு லாபங்களை பெருக்குவாருங்க. மூத்த சகோதர ஸ்தானமும் 11ஆம் பாவம் தாங்க. எனவே மூத்த சகோதரர்களுக்கிடையே ஏதாவது இத்தனை நாட்களாக பிரச்சனைகள் இருந்தா அது தீரும். சகோதரர்களுடைய நல்ல ஒரு சுமூகமான ஒரு சூழல் உருவாகுங்க. லாபஸ்தானத்துல வந்திருக்க குரு பகவான் அவருடைய சிறப்பு பார்வைகள் மூலமாக 3, 5, 7ஆம் பாவங்களை பார்க்க இருக்கிறாருங்க. 3ஆம் பாவகம் தான் தைரிய வீரிய ஸ்தானங்க. புகழ் ஸ்தானமாகிய 3ஆம் பாவகத்தை குரு பகவான் பார்ப்பதனால இவர்களுடைய புகழ் அதிகமாகுங்க. இத்தனை நாட்களாக செஞ்சுக்கிட்டு இருந்த விஷயங்களுக்கு சரியான ஒரு பேரு கிடைக்காம இருந்தவர்களுக்கு இப்போது அவர்கள் செய்த அந்த நல்ல காரியத்திற்காக நல்ல பெயர் கிடைக்குங்க. எதற்காவது முயற்சி செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு அந்த முயற்சி கை கொடுங்க. 3ஆம் பாவகம் என்பது இளைய சகோதர ஸ்தானமும் கூடங்க. ஏற்கனவே மூத்த சகோதர ஸ்தானமான 11ஆம் பாவத்தில் குரு பகவான் அமர்ந்து அவருடைய 5ஆம் பார்வையின் மூலமாக 3ஆம் பாவகத்தை பார்த்து இளைய சகோதர ஸ்தானத்தையும் சுபத்துவப்படுத்துறாருங்க. இதனால தம்பி, தங்கை ஆகியவர்களுக்கு இடையே ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது இப்போது தீருங்க. அவர்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அன்பு வெளிப்படுங்க.